வணக்கம். பல பில்லியன் வருஷங்களா நடந்த மாபெரும் விண்வெளி குழப்பங்களுக்கு நடுவுல நாம எப்படி உருவானோம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதைய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்கிற இந்த அழகான பூமி, அமைதியான வானம், இது எதுவுமே ஆரம்பத்துல இப்படி கிடையாதுங்க. நம்பவே முடியாத அளவுக்கு நடந்த பயங்கரமான வெடிப்புகள், கற்பனைக்கே எட்டாத கால இடைவெளிகள், இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நாம இங்க நிக்கிறோம். அந்த பிரம்மாண்டமான பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு இப்ப பாப்போம். பிரம்மாண்டமான விண்வெளி வெடிப்புகளும் உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு நடந்த கிரகங்களோட மோதல்களும் மட்டும் நடக்கலனா இன்னைக்கு நம்ம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எந்த பேரழிவுகள் எல்லாத்தையும் அழிச்சுடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே நெருப்பு பிழம்புகள் நிறைஞ்ச விண்வெளி நிகழ்வுகள் தான் உயிர்கள் வாழக்கூடிய இந்த கச்சிதமான உலகத்தையே உருவாக்கியிருக்கு. சரி, அழிவிலிருந்து ஆக்கம் உருவான அந்த ரகசியம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். பகுதி 1. பெருவெடிப்பு மற்றும் பிரபஞ்ச இடைவெளி. நம்மளோட தொடக்கத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னா அந்த மாபெரும் பெருவெடிப்பான பிக் பேங்ல இருந்தும் அதை தொடர்ந்து வந்த மிக நீண்ட அமைதியான வெற்றிடத்திலிருந்தும் நம்ம ஆரம்பிக்கணும். சுமார் 14 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பெருவெடிப்புக்கு அப்புறம் பிரபஞ்சம் ரொம்ப வேகமா விரிய ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் பல பில்லியன் வருஷங்களுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாம ஒரு நீண்ட அமைதி நிலவுச்சு. அந்த கால இடைவெளியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருவெடிப்புக்கும் 4.6 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தூசு படலத்திலிருந்து நம்ம சூரிய குடும்பம் உருவாக தொடங்குனதுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய கேப் இருந்திருக்கு. அந்த மாபெரும் அமைதிக்கப்புறம் தான் உண்மையான குழப்பமே ஆரம்பமாச்சு. பகுதி 2. நமது சூரியனின் பிறப்பு. இந்த அடுத்த கட்டத்துல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. எங்கேயோ நடந்த ஒரு நட்சத்திரத்தோட மரணம் தான் நம்ம சூரிய குடும்பத்தோட பிறப்பையே தூண்டியிருக்கு. நம்ம பகுதிக்கு பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அதோட ஆயுட்காலம் முடிஞ்சு சூப்பர் நோவா அப்படிங்கிற நிலையில ரொம்ப பயங்கரமா வெடிச்சு செதறி இருக்கு. அந்த மாபெரும் வெடிப்பு உருவாக்கின அதிர்வலைகள் பல பில்லியன் வருஷங்களா இருட்டுல உறைஞ்சு கிடந்த விண்வெளி தூசிகளை ஒன்னோட ஒன்னு மிக வேகமா மோத வச்சது. இந்த தொடர் மோதல்களால ஏற்பட்ட அழுத்தம்தான் அந்த தூசிகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து கடைசியில ஒரு பெரிய நெருப்பு பந்தா எரிய ஆரம்பிக்க வச்சது. அதுதான் நம்ம சூரியன். இப்படி புதுசா பிறந்த நம்ம சூரியனுக்கு ஈர்ப்பு விசை ரொம்பவே அதிகம். அதனால தன்னை சுத்தி இருந்த தூசு படலத்துல இருந்த 99% பொருட்களையும் அது முழுமையா ரொம்ப ஆக்ரோஷமா தனக்குள்ள இழுத்துக்குச்சு. இது நிஜமாவே மலைக்க வைக்கிற ஒரு விஷயங்க. பிரம்மாண்டமான கோள்கள், எண்ணற்ற நிலவுகள், ஆயிரக்கணக்கான விண்கற்கள்னு இன்னைக்கு நாம பாக்குற நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பமுமே சூரியன் எடுத்துக்கிட்டது போக மீதமிருந்த வெறும் 1% பொருட்கள்ல இருந்து உருவானவதான். ஆமாங்க, அந்த ஒத்த சதவீதம் தான் இன்னைக்கு நம்மளோட ஒட்டுமொத்த உலகமா மாறியிருக்கு. பகுதி 3. ஆரம்பகால பூமியின் உருவாக்கம். இப்போ அந்த மீதமுள்ள 1% வருவோம். இன்னைக்கு நாம கால் பதிச்சு நிக்கிற இந்த பூமி எப்படி அந்த தூசிலிருந்து வந்துச்சுன்னு பாப்போம். பிரபஞ்சத்தோட நம்ப முடியாத ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா நம்ம பூமி சூரியன்ல இருந்து மிகச்சரியா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அமைஞ்சிருக்கு. இதைத்தான் நாம ஹேபிட்டபிள் ஜோன் அல்லது உயிர்கள் வாழத்தகுந்த பகுதின்னு சொல்றோம். பூமி மட்டும் சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்திருந்தா அப்படியே எரிஞ்சு ஆவியாகியிருக்கும், அல்லது கொஞ்சம் தள்ளி போயிருந்தா நிரந்தரமான பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருக்கும். இந்த 2 ஆபத்துகள்ல இருந்தும் தப்பிச்சு திரவ நிலையில தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த சரியான இடத்துல பூமி உருவானது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தாங்க. இந்த தூசுகள் எல்லாம் அசுர வேகத்துல ஒன்னோடு ஒன்னு மோதி ஆரம்பகால பூமியை உருவாக்கினப்போ அங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு வெப்பம் வெளியாச்சு. இந்த அதிகப்படியான வெப்பம் பாறைகளை எல்லாம் முழுமையா உருக்கி ஒரு இயற்கையான பிரிப்பு முறைய பூமிக்கு செட் பண்ணி கொடுத்துச்சு. அதாவது இரும்பு மாதிரி மிக அதிக எடையுள்ள உலோகங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல பூமியோட மையத்தை நோக்கி கீழே போச்சு. அதே நேரத்துல எடை குறைவான உலோகங்கள் மேல் பரப்புக்கு வந்து மிதக்க ஆரம்பிச்சு காலப்போக்குல குளிர்ந்து இறுகி போச்சு. இந்த அற்புதமான நிகழ்வு தான் இன்னைக்கு நாம நடக்கக்கூடிய இந்த உறுதியான நிலப்பரப்பையே நமக்கு கொடுத்துச்சு. 2000 டிகிரி செல்சியஸ் இந்த பிரம்மாண்டமான நம்பரை கவனிச்சிங்களா? இதுதான் அப்போ கொதிச்சுக்கிட்டு இருந்த பூமியோட மையப்பகுதியோட வெப்பநிலை. இப்படி மையப்பகுதி ஒரு நரகத்தோட நெருப்பு மாதிரி தகதகன்னு எரிய, வளிமண்டலத்துக்கு வெளியே இருந்த வெற்றிடமும் -450 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்கிற உறைய வைக்கிற குளிர்ல புதுசா உருவாக்கிட்டு இருந்த பூமியோட மேலோட்ட தாக்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட 2 உச்சக்கட்ட முரண்பாடுகளுக்கு நடுவுல தான் நம்ம பூமி ஒரு முழு கிரகமா உருமாறிக்கிட்டு இருந்துச்சு. பகுதி 4. தியா கிரகத்தின் மாபெரும் மோதல். பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து ஒரு தற்காலிகமான வடிவத்தை பெற ஆரம்பிச்ச அந்த நேரத்துல அதோட தலையெழுத்தையே நிரந்தரமா மாத்துன ஒரு மிகப்பெரிய பேரழிவாது சந்திக்க நேர்ந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு நிலைத்தன்மையும் இல்லாம ரொம்ப வேகமா தள்ளாடிக்கிட்டே சுழன்றுகிட்டு இருந்த அந்த ஆரம்பகால பூமியின் மேல
செவ்வாய் கிரகத்தோட அளவுல தியா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான முரட்டு கிரகம் திடீர்னு வந்து பயங்கரமா மோதினா எப்படி இருக்கும்? இது ஏதோ சாதாரண விபத்து கிடையாதுங்க. ஒட்டுமொத்த கிரகத்தையே துண்டு துண்டா சிதறடிக்கிற அளவிலான ஒரு பெரிய பேரழிவு. ஆனா இந்த ஒரு முழுமையான பேரழிவு எப்படி நம்மள நிரந்தரமா காப்பாத்துச்சு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மாபெரும் முரண். தியா கிரகத்துடனான அந்த பயங்கரமான மோதலால சிதறிய நெருப்பு துகள்களும் பாறை துண்டுகளும் விண்வெளியில வீசப்பட்டுச்சு. அப்புறம் அதெல்லாம் ஈர்ப்பு விசை காரணமா ஒன்னு சேர்ந்து நம்மளோட நிலவா உருமாறுச்சு. மோதலுக்கு முன்னாடி பூமி ரொம்ப வேகமா எந்த ஒரு சீரான அமைப்பும் இல்லாம சுழன்றுகிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கிரகத்துல உயிர்கள் உருவாவது சாத்தியமே இல்ல. ஆனா புதுசா உருவான இந்த நிலவுதான் பூமியோட தள்ளாட்டத்தை நிரந்தரமா நிறுத்தி ஒரு சீரான சுழற்சியை கொடுத்த ஈர்ப்பு விசை நங்கூரமா செயல்பட்டுச்சு. தியா அப்படிங்கிறது கிரேக்க புராணங்கள்ல வர்ற ஒரு புகழ்பெற்ற கடவுளோட பேரு. இந்த கவித்துவமான பேரிங்க ரொம்பவே சரியா பொருந்தது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே அழிக்க வந்த ஒரு பயங்கரமான பேரழிவு மோதல் தான் தன்னுள்ளிருந்து ஒரு புதிய படைப்பையே உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு நாம ராத்திரி வானத்துல ரொம்ப அமைதியாவும் அழகாகவும் பார்க்கற அந்த நிலவு பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த நெருப்பு குழம்புகளோட மாபெரும் வன்முறையிலிருந்து தான் பிறந்துச்சு அப்படிங்கிறது இயற்கையோட ஆச்சரியங்கள்ல ஒண்ணு. பகுதி 5 பூமியின் பாதுகாப்பு கவசங்கள். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் வெறும் அழிவுகள் மட்டும் இல்லைங்க. அவை நம்மளுடைய இளம் கிரகத்தை சுத்தி யாராலையும் ஊடுருவ முடியாத ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு அரணை ரொம்ப ரகசியமா உருவாக்கியிருக்கு. ஆரம்பத்துல இரும்பு மாதிரி கனமான உலோகங்கள் பூமியோட மையத்துக்கு போனதை நாம பார்த்தோம் இல்லையா? அந்த உருகிய இரும்பு குழம்பு இப்ப தொடர்ந்து சுழன்று ஒரு சக்தி வாய்ந்த காந்தப்புலத்தை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம எரிமலைகளோட சீற்றத்தால உருவான வளிமண்டலமும் அதை தொடர்ந்து வந்த ஓசோன் படலமும் நமக்கு ஒரு விண்வெளி பாதுகாப்பு வலையா செயல்படுது. வன்முறையில தொடங்கின எல்லாமே இப்போ பூமிக்கான பாதுகாப்பு கவசங்களா மாறிடுச்சு. ஆரம்ப காலத்துல நடந்த அந்த நெருப்பு குழப்பத்தோட விளைவா பூமியோட ஆழத்துல இருந்து நேரடியாக பிறந்த இந்த காந்த கவசம் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சூரியன்ல இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற மிக கொடூரமான கதிர்வீச்சுகள் நம்ம கிரகத்தை முழுமையா தாக்கி வளிமண்டலத்தையே உரித்தெடுத்திருக்கோம். நம்ம பக்கத்து கிரகமான செவ்வாய் கிரகம் எப்படி தன்னோட காந்தப்புலத்தை இழந்து இன்னைக்கு உயிரற்ற ஒரு வறண்ட பாலைவனமா மாறிப்போச்சோ அதே கதிதான் நம்ம பூமிக்கும் நடந்திருக்கும். மாபெரும் வெடிப்புகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பல தற்செயல் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்த இந்த முழு வரலாற்றையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. நட்சத்திரங்களோட மரணம், கிரகங்களோட வன்முறையான மோதல், சரியான இடத்துல அமைஞ்ச சுற்றுப்பாதை, இது எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் நம்மள உருவாக்கியிருக்கு. இது எல்லாம் பார்க்கும்போது நாம இங்க இருக்கிறதுக்கு விண்வெளியில நடந்த அதிர்ஷ்டவசமான விபத்துகள் தான் காரணமா? இல்லனா இந்த மாபெரும் குழப்பத்துக்குள்ள உயிர்களை உருவாக்குறதுக்கான ஏதாவது ஒரு மறைமுகமான ஒழுங்கு இயற்கையிலே இருக்கா அப்படின்னு நம்மள அறியாமலேயே வியக்க வைக்குது இல்லையா? அந்த வியப்போடையே இந்த பிரபஞ்சத்தை பாருங்க. அதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு இன்னும் ஆழமா புரியும்.